வணக்கம். இது பருதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கட்டுப்பாட்டை இழந்த முச்சக்கர வண்டி கவிழ்ந்து விபத்து, இருவர் பலி, குழந்தை உட்பட இருவர் படுகாயம். நாடாளுமன்ற நடவடிக்கை தொடர்பில் அர்ச்சுனா எம்பி குமுறல். வாய்த்தர்க்கத்தில் நண்பரின் பாதத்தை வெட்டு துண்டாடிய நபர். பரீட்சை விடைத்தாள் கசிவு குற்றத்தை ஏற்றுக்கொண்ட ஆசிரியர் பணியிடை நீக்கம். பதாகையை அகற்றக்கோரி வெறுகல் பிரதேச செயலகம் முன் கவனஈர்ப்பில் ஈடுபட்ட மக்கள். கொழும்பில் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட இளைஞர்கள் விசாரணைகளில் திடுக்கிடும் தகவல். அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்ட சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லக்கி ஜயவர்தன காலமானார். நாடாளுமன்றில் வெடித்த சர்ச்சை, துன்புறுத்தலுக்குள்ளாகும் பெண்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். மாத்தளை நாரங்கமுவு பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் குழந்தை உட்பட இருவர் படுகாயமடைந்துள்ளதாக மகவெல போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த முச்சக்கர வண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி கவிழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பல்லே போலவிலிருந்து நாரங்கமுவு நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தின் போது முச்சக்கர வண்டியின் சாரதியும் பின்புறத்தில் அமர்ந்திருந்த வயோதிபரும் இரண்டு பெண்களும் குழந்தையும் படுகாயமடைந்துள்ள நிலையில் மாத்தளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் வயோதிபரும் பெண்ணொருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 75 வயதுடைய வயோதிபரும் 65 வயதுடைய பெண்ணொருவருமே உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகவெல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சர்ச்சைகளை தோற்றுவிப்பதில் பிரபலமான ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்றில் தான் உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவதில் தொடர்ந்தும் சிக்கல்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சி தவிர்ந்த ஏனைய கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களினது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உரையாற்றுவதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் காணப்படுகின்றது. எனினும் அதற்கான நடவடிக்கையை சஜித் பிரேமதாச எடுக்கவில்லை என அர்ச்சுனா எம்பி குற்றம் சுமத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. ஜாழ்ப்பாணத்திலிருந்து இங்கு வந்தது மேலே பார்த்து கொண்டிருந்து விட்டு வீடு செல்வதற்கு இல்லை, தனக்கு உரையாற்ற சந்தர்ப்பம் வழங்கப்படாமையினால் நாடாளுமன்றம் வந்தும் பயனற்ற நிலைமை உள்ளதாக அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன, எதிர்க்கட்சி பிரதம கொறடாவுக்கு தொடர்பில் உரிய கடிதம் மூலம் தெரியப்படுத்தியுள்ளோம். அர்ச்சுனா எம்பியின் விவகாரம் தொடர்பில் ஆராய்ந்து தீர்வு வழங்க விசேட குழு ஒன்றை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். தேர்தலிற்கு முன்னதாக சஜித் பிரேமதாசவுடன் கூட்டுச்சேர அர்ச்சுனா முற்பட்டிருந்த போதும் அம்முயற்சி சாத்தியப்பட்டிருக்கவில்லை. அத்துடன் தேர்தல் கால சஜித் பிரேமதாச தரப்பு பிரச்சார மேடையிலிருந்து அர்ச்சுனா வெளியேற்றப்பட்டிருந்தார். அதேவேளை தன்னை எதிர்க்கட்சி அலுவலகத்தில் வைத்து சஜித் ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாக்கியதாக கடந்த காலத்தில் குற்றச்சாட்டுக்களை அர்ச்சுனா எம்பி முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாணந்துறை பின்வத்த பிரதேசத்தில் 2 நண்பர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் கைகலப்பாக மாறியதை அடுத்து தனது நண்பரின் பாதத்தை வெட்டி துண்டாடியதாக கூறப்படும் சந்தேக நபரொருவர் கைது செய்யப்பட்டதாக பின்வத்த போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் பாணந்துறை பின்வத்த பிரதேசத்தைச் சேர்ந்த 42 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட நபரும் சந்தேக நபரும் பின்வத்த புகையிரத பாதைக்கு அருகில் மது அறிந்து கொண்டிருந்ததாகவும் நீண்ட நேர உரையாடலுக்கு பின்னர் அவர் காலிலும் தோளிலும் மன்னா கத்தியால் தாக்கப்பட்டதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தாக்குதலின் பின்னர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் மன்னா கத்தி போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. வடமத்திய மாகாணத்தில் பரீட்சை வினாத்தாள்களுக்கான விடைகளை சமூக ஊடகங்களில் வெளியிட்ட ஆசிரியர் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். வடமத்திய மாகாண கல்வி செயலாளரால் இவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வடமத்திய மாகாணத்தில் 6 மற்றும் 7ஆம் வகுப்பு புவியியல் தேர்வுகளுக்கான விடைத்தாள்களை சமூக ஊடகங்களில் கசிவிட்டதை ஆசிரியர் ஒருவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். இது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது இந்த தகவல் வெளியாகியுள்ளது.
இதனையடுத்து விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று வடமத்திய மாகாண கல்விச் செயலாளர் ஸ்ரீமேவன் தர்மசேன தெரிவித்துள்ளார். இந்த தேர்வுகள் இந்த மாதம் 10ஆம் தேதி நடத்த திட்டமிருந்ததாகவும் அங்கு அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 11ஆம் வகுப்புக்கான பருவத் தேர்வுகள் அடுத்த 10 நாட்களுக்குள் நடாத்தப்படும் என்று வடமத்திய மாகாண கல்வி திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் கசிந்ததாக கூறப்படும் தேர்வுத்தாள்கள் மீண்டும் தயாரிக்கப்படும் என்று தர்மசேன குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் வட்டவான் பகுதியில் தொல்லியல் திணைக்களத்தினால் நடப்பட்டுள்ள பதாகையை அகற்றக் கோரி வெறுகல் பிரதேச செயலகம் முன் மக்கள் இன்றைய தினம் கவனஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். 1 கிலோமீட்டர் வட்டவான் தொல்லியல் நிலையம் என குறிப்பிடப்பட்டு குறித்த பதாகை நடப்பட்டுள்ளதனால் அப்பகுதி மக்கள் மத்தியில் இது பெரும் பரபரப்பையும் விசனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. குறித்த பகுதியில் எவ்வளவு பகுதி தொல்லியலுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளது, அதற்கான வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதா, எதிர்காலத்தில் அப்பகுதியில் புத்த விகாரை வருமா என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. எனவே இதனை தடை செய்யுமாறு கோரி குறித்த கவனஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். அனுர ஆட்சியிலும் அபகரிப்பா தொல்லியல் காணியில் விகாரை கட்டப்படாத இடமுண்டா, அடுத்து புத்தர் சிலையா பௌத்த விகாரையா போன்ற வாசகங்களை ஏற்றியவாறும் கவனஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது கவனஈர்ப்பில் ஈடுபட்டவர்கள் வெறுகல் பிரதேச செயலாளர் எம்.ஏ. அனசிடம் மனு ஒன்றினையும் கையளித்துள்ளனர். கொழும்பின் புறநகர் பகுதியான கல்கிச பகுதியில் நேற்றைய தினம் காலை 2 சுட்டுக் கொலை செய்யப்பட்டமை தொடர்பான மேலதிக தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். கல்கிச வட்டரப்பல பகுதியைச் சேர்ந்த பிரதான போதைப்பொருள் வியாபாரிகளான படோவிட் அசங்க மற்றும் ஹொஸ்மல்லி ஆகியோருக்கிடையில் ஏற்பட்ட மோதலின் விளைவே இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் என்று போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. படோவிட் அசங்கவின் நெருங்கிய உதவியாளர்களில் ஒருவர் என கூறப்படும் எட்டையா என்ற போதைப்பொருள் வியாபாரியின் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த 2 இளைஞர்கள் மீது இவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. உயிரிழந்த 2 இளைஞர்களும் 20 மற்றும் 36 வயதுக்குட்பட்டவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். எட்டையா என்ற போதைப்பொருள் வியாபாரி போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் சிறையில் காணப்படுகின்றார். இந்த வீட்டில் எட்டையாவின் மனைவியின் உறவினரான 20 வயது இளைஞனும் மற்றொரு இளைஞனும் உறங்கிக் கொண்டிருந்தனர். நேற்றைய தினம் அதிகாலை 3:45 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பாதாள உலக குழுவின் கூலிப்படையினர் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து அங்கு உறங்கிக் கொண்டிருந்த 2 இளைஞர்களையும் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். தாக்குதலில் 36 வயதுடைய நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் 20 வயதுடைய நபர் கலுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். நாட்டில் உள்ள சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகள் 11 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தீர்மானத்திற்கு காவல்துறை ஆணைக்குழு அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. காவல்துறை ஊடக பிரிவு நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் பின்வரும் இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்துமாறு காவல்துறை மா அதிபர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் டபிள்யூ.வி. கினிகே குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சாட்சிகளை பாதுகாத்தல் மற்றும் பாதுகாப்பு வழங்கல் பிரிவின் பணிப்பாளர் பதவியிலிருந்து மாத்தறை பிரிவின் பொறுப்பதிகாரியாக மாற்றப்பட்டுள்ளார். முன்னாள் இராஜாங்க அமைச்சர் லக்கி ஜயவர்தன காலமானார். தனது 71வது வயதில் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் இவர் நகர திட்டமிடல், நீர்வளங்கள் மற்றும் உயர்கல்வி இராஜாங்க அமைச்சராக கடமையாற்றியுள்ளார். 1980 காலப்பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினராக அவர் அரசியலில் நுழைந்தார். அத்தோடு அவரது மறைவுக்கு பலரும் தமது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த சில வாரங்களாக நாடாளுமன்றத்தில் பணிபுரியும் சில பெண் ஊழியர்கள் பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்கள் தொடர்பில் செய்திகள் வெளியாகி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மூத்த அதிகாரிகள் தங்களுக்கு கீழ் பணிபுரியும் பெண் ஊழியர்களை தொடர்ந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துகின்றனர். எனக்கு கிடைத்த தகவலின்படி சில சந்தேக நபர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் சிலருக்கு கட்டாய ஓய்வு அளிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் தகவல் அமைப்புகள் மற்றும் மேலாண்மை துறையின் மூத்த அதிகாரிகள் அங்குள்ள பெண் ஊழியர்களுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுப்பதாக செய்திகள் வந்துள்ளன. குறித்து இந்த விவகாரம் குறித்து சபாநாயகர் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன். இந்த நாடாளுமன்றத்தில் பெண் ஊழியர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானால்
அது நாம் அனைவரையும் பாதிக்கும். இந்த விவகாரத்தை உடனடியாக விசாரிக்கவும் எனவும் தெரிவித்துள்ளார்.